கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 13 பார்ப்போம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆண்டவர் ஒரு காரியத்தையும் சில நேரத்தில் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் பரலோகத்தின் ரகசியத்தையும் இல்லை அவர் பூமியில் செய்ய போகிற ரகசியத்தை சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரா? ஒரு சிநேகிதரை போல நம்ம சிநேகிதர் நண்பன்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்வோம் இல்லையா, சொல்லுவோம் இல்லையா? அந்த அன்பை ஆண்டவர் நம்மக்கிட்ட காட்டுறாராம். நம்மளை ஒரு சிநேகிதராக, நம்மளை ஒரு நண்பராக நினச்சி நம்மக்கிட்ட சொல்கிறாராம். ஆண்டவருடைய ரகசியங்கள்லாம் கேள்விப்பட்டு இந்த வெளிப்படுத்தலை எழுதினார் பார்த்தீங்களா யோவான். எவ்வளோ அருமையான ஒரு இது இல்லை? ஸோ அது மாதிரி ஆண்டவருடைய காரியங்களாம் நான் கேட்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்கும். அது நடக்கும்போது ஒன்றும் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் சொன்னது அங்கே நடந்துச்சு. நான் நிறைய பேர்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் நடந்த பிறகு நான் அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆண்டவர் சொன்னது இங்கே நிறைவேறுது. அப்போது நம்ம இனிமேல் என்ன செய்யணும்? அதை ஒரு நாள் நடக்கிறதுக்கு முன்பாக நான் சொன்னேன். அது நடக்குதான்னு பார்ப்போம்னு என்னுடைய பிள்ளைங்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு பிறகு நடந்தது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது தேவன் நம்மளிடத்துல அவர் ரகசியத்தை சொல்லுகிற நம்மளை ஒரு சிநேகிதராக நான் எவ்வளோ சின்ன பொண்ணு இல்லையா, அவருடைய பார்வைக்கு நான் ரொம்ப குட்டி பொண்ணு. ஆனால் அவர் ரகசியம் சொல்லும்போது எனக்கு எவ்வளோவா ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஒரு நண்பர் எல்லாமா நேசிக்கிறது நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா? நம்ம அவர் அப்பா பிதா என்று சொல்லிக்கிறோம் இல்லையா? அவருக்கு நம்ம மகளாக இருக்கிறோம். ஆனால் அவர் நம்மளை எப்படியெல்லாம் பார்க்குறாரு? மகளாகவும் பார்க்குறாரு, நண்பராக பார்க்குறார், சிநேகிதர் என்று எவ்வளோவா எல்லாவற்றையும் சொல்கிறாரு பார்த்தீங்களா? இது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருந்தா நீங்களும் இதில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.